எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் பாராட்டின இந்த பெரிதான கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி அடியேன் சொல்ல ஆசைப்படுகிறேன். அடியேன் மேலும் குடும்பத்தின் மேலும் சபை விசுவாச பிள்ளைகள் மத்தியிலும் தேவன் கிருபையாக இருந்து நடத்தி மறுபடியுமாக இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் ஜெப கூடுகையிலே நம்மளை சேர்த்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய அனுபவம், தேவன் நடத்திய விதத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அது தேவனுடைய நாமத்துக்கே துதி கன மகிமை. தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப ஜெபத்திலும் நீங்கள் நினைத்து கொள்ளும்படியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த நிகழ்கால சத்தியத்தை நாம் இந்த வாரந்தோறும் புதன்கிழமைகளை படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த காலத்துல தேவன் நம்மளை எந்தெந்த விதத்திலெல்லாம் ஆயத்தப்படுத்துறார் என்று சிறு சிறு பாடங்களாக படித்து கொண்டு போகிறோம். ஆனாலும் நாம் வளர்ச்சியின் பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பாதை என்ன என்பதை நாம் திட்டவட்டமாக தெளிவாக படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே தியானத்திற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, ராஜா, என் மத்தியில பேசுங்கப்பா. நம்மளோட சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்கப்பா. அடியனை மறைத்து வெளிப்படுங்க. இந்த சத்தியத்தின் மூலியமாக நான் இன்னும் உம்மை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க. ஆவியனுடைய கிரியினாலே அப்பா நான் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இவை யாவையும் கண்மணியும் மீட்பராக இருக்கிற மேலான வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜீவுல பரம்பிதாவே. ஆமென். மறுபடியுமாக ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நம் கவனத்தை திருப்புவோம். திரைக்கு பின்னால் பாகம் 8 நாம் படிக்கிறோம். திரைக்கு பின்னால் பாகம் 8. இந்த லோத்து சோதோம் குமாரா பட்டணத்தை சுற்றியுள்ள சம்பவங்களை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. ஏராளமான பாடங்கள். இந்த 19ஆம் அதிகாரம் ஏன் அவசியமாக நாம் இந்த நாட்களில் படிக்க வேண்டும் என்பதையும் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற காரியத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த அதிகாரம் வெறும் ஆயத்தப்படு என்ற செய்தியை மாத்திரம் சொல்லுகிற ஒரு பகுதி அல்ல. புறப்படு, இன்னும் அதிகம். ஆயத்தப்படுனா நீ கெட் ரெடி, நீ ஆயத்தப்படு அப்படின்ற அளவு. ஆனால் இந்த 19ஆம் அதிகாரம் வெறும் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்பதை மாத்திரம் பேசுகிற அதிகாரம் இந்த 19ஆம் அதிகாரம் கிடையாது. ஆதியாகம புத்தகத்துல புறப்படு, உன் ஜீவனை தப்பித்துக் கொள்வதற்கு நீ புறப்படு அப்படின்னா இன்னும் அடுத்த கட்டம். நம்ம இன்னும் ஆயத்தப்படுவதற்கே நம்ம தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனே, நாங்கள் தப்பித்துக் கொள்ள நீங்க எங்களுக்காக ஏற்படுத்துகிற திட்டத்தை இந்த 19ஆம் அதிகாரத்தின் மூலியமாக எங்களுக்கு நீங்கள் பேசுங்கப்பா, பேசுங்க. 19ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் கடந்த முறை நம்ம அங்கதான் நிறுத்தணும். தேவன் என்னென்ன காரியங்களை சொல்றாங்க, தூதர் மூலியமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன பண்றாங்கன்னா சொல்லுவதை நாம் பார்க்கலாம். லோத்துவுக்கு மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இதே காரியத்தை தான் சொல்றாங்க. 17ஆம் வசனத்தை இந்த வசனங்களை வாசிக்கிறவங்க ஒரு வாசத்தை பின்னாடி மற்றவர்கள் வாசிக்கும்படியாக நான் நான் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எடுத்தவர்கள் வாசிங்கள். 19ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவரும் ஜீவன் தப்ப ஓடிப்போ. சரி, உன் ஜீவன் பின்னட்டுக்காரன் தப்ப ஓடிப்போ. ஒரு ஓடிப்போ. காரியம், உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ. எதுக்காக இந்த அழிக்கப்பட போகிற இந்த சோதம் பட்டணத்தை விட்டு வெளியே வர சொல்றாங்கன்னா, தேவன் உன் ஜீவன் தப்பிக்க நீ ஓடிப்போ. அதுதான் சொன்னேன். ஆயத்தம் மட்டும் இல்லை இந்த அதிகாரம், புறப்பட்டு போ, ஓடிப்போ என்று முதல் காரியம். வேற என்ன காரியம்? உன் ஜீவன் தப்பிக்க ஓடிப்போ. வேற என்ன பின்னட்டு காரியம்? பாராதே. பின்னட்டு பின்னிட்டு பாராதே. பாராதே. அடுத்து பின்னிட்டு பாராதே என்று தேவன் சொல்றாங்க. ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. மூன்றாவது காரியம் என்ன சொல்றாங்க?
இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ நீ என்றார். அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று வசனம் சொல்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே. போதும், போதுங்கம்மா, போதுங்கம்மா. இப்ப நம்ம ஒவ்வொரு கட்டமா நம்ம படிச்சோம். ஒரு கட்டமா படிச்சோம். உன் ஜீவன் தப்பிக்க ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் இராதே, மலைகளுக்கு நீ ஓடிப்போ என்று தேவன் சொல்றாங்க. இந்த 4 காரியங்கள்ல ஒண்ணு செய்யாமல் போனா கூட என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. இப்போ ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. வைத்து நான் சொல்வதை கவனமாக நீங்கள் கவனிங்கள். இந்த லோத்தும் குடும்பமும் பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டாங்க. அவள் ஒருவேளை அந்த சமபூமியிலும் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை லோத்தின் மனைவி செய்றாங்க. என்ன செய்தாங்க? அதே 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். 19ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். லோத்தின் மனைவி பின்னிட்டு இந்த 4, 5 காரியங்களை தேவன் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. இதை பண்ணாத, அதை செய்யலன்னு சொல்றாங்க. இதுல ஒரு காரியம் தவறாய் செய்தாலும் கூட அங்க லோத்தின் மனைவிக்கு நேரிட்டதை நாம் பார்க்க முடியும். அவள் உப்பு துணாய் மாறினாள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. என்ன ஒரு காரியத்தை படித்துக் கொள்ள முடியும்? இந்த நிகழ்கால சத்தியத்துல என்ன படித்துக் கொள்ள முடியும்? தேவன் சொல்லுகிற காரியத்துல ஒன்றிலும் நாம் குறைவுபடாதபடிக்கு நாம் பரிசுத்த வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். தேவன் அதை விரும்புறாங்க. ஆண்டவரே, நான் நான் வெளியே வந்துட்டேன், பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டேனே, பத்தாது. ஆண்டவரே, நான் சமபூமிக்கு போயிட்டேனே, ஆண்டவரே நான் மலைகளுக்கு போயிட்டேனே. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, நீ என்ன பண்ணாத, நீ பின்னிட்டு பாராது. அப்படி என்றால் தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வார்த்தை நாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் இதை மாற்றம், நான் எனக்கு பிரியமானதை நான் கடைபிடிக்கிறேன், மற்றதை அல்ல என்று நாம் சொல்ல முடியாது. கர்த்தர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்களோ அது எல்லாம் செய்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. இதை குறித்து சாட்சியாகமத்துல சில விளக்கங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவ ஊழியக்காரர் மூலியமாக கொடுத்த செய்தி. லோத்தின் மனைவி திரும்பி பார்த்ததுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. பல காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு காரணம் லோத்து. லோத்துவும் ஒரு காரணமாக இருந்தார். ஏன் லோத்தும் ஒரு காரணமாக இருந்தார் என்று பார்க்கும் பொழுது, தேவன் கொடுத்த எச்சரிப்பின் செய்தியை, அவசர செய்தியை இந்த லோத்து ஒரு அவசர செய்தி என்றது போலவே அவன் செயல்படவில்லை. நல்லா கவனிங்க. லோத்து ஆனவன் தேவன் ஒரு எச்சரிப்பின் செய்தியை, அவசர செய்தியை கொடுக்குறாங்க. ஆனால் லோத்து செயல்பட்ட விதமானது ஒரு அவசர செய்தியை போல அவன் செயல்படவில்லை. 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை, அது 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவன் கர்த்தர் அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது, போதும் அம்மா, அவன் தாமதித்து கொண்டு, லோத்து ஒரு அவசர செய்தியை அவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஒரு நிதானித்து செயல்படுகிறான். ரொம்ப மெதுவா அவன் தாமதித்தான். இப்ப இதை பார்க்கிற லோத்தின் மனைவி, குடும்பம், பிள்ளைகள் இந்த செய்தியின் பாரத்தை, அவசரத்தை என்ன பண்றாங்கன்னா ரொம்ப லேசா எடுத்துக்கிறாங்க. தேவனுடைய எச்சரிப்பின் இந்த அழைப்பு, வெளியே வா, புறப்பட்டு போ என்று சொல்ல போற இந்த இந்த பட்டணம் அழிக்கப்படுகிற இந்த செய்தியை லோத்து கொஞ்சம் கனம் குறைச்சு அவன் பார்த்தது நிமித்தமாக விளைவை பாருங்க. அவனுடைய மனைவி உப்புத்துணாய் மாறினான். எப்படி பாஸ்டர்? ஆரம்பத்துல அந்த வார்த்தையை கொஞ்சம் கனம் குறைந்து லோத்து பார்த்தான்.
அங்க மாத்திரம் கிடையாது. இன்னொரு இடத்துல பாருங்க, 18ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே. மறுபடியுமாக லோத்து சொல்வதை பாருங்க. அப்படி அல்ல ஆண்டவரே. மறுபடியுமாக அவன் அந்த செய்தி, அவசர செய்தியை, உயிர் பிழைக்க வேண்டிய செய்தியை அவன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அஹ், கொஞ்சம் குறைச்சு பார்க்கிறார். அவனுடைய சமூகத்துல போய் அப்படி அல்ல ஆண்டவரே என்று சொல்வதை இதெல்லாம் பார்க்கிற லோத்தின் மனைவி, பிள்ளைகள் இந்த அவசர செய்தியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதோடு சேர்த்து தேவன் சொல்றாங்களே, நீ இங்கிருந்து பெறப்பட்டு போயிரு, ஜீவன் பிழைக்க தப்பித்துக்கொள், நீ பின்னிட்டு பார்க்காத என்று சொல்றாங்க பாத்தீங்களா. இதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க சாதாரணமா பார்த்துட்டாங்க. லோத்து ஆரம்பத்திலேயே தேவன் சொல்றாங்க நம்ம உடனடியாக பெறப்பட வேண்டும், தேவன் சொல்றாங்க நம்ம உடனடியாக செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த செய்தியின் அவசியத்தையும் பின்னிட்டு பாராதே என்று சொல்கிற அந்த வார்த்தையின் அந்த அந்த ஆழத்தையும் மனைவி ஒருவேளை புரிந்திருக்க முடியும். சாட்சியாகமம் இப்படியாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. நிகழ்கால சத்தியம். தேவன் இந்த உலகத்திற்கு முடிவு, நியாய தீர்ப்பு வருகிறது, அவனவன் செய்கைக்கு தக்கதாய் என்று தேவன் சொல்லும் பொழுது நாம் எப்படி இதை நாம் பார்க்கிறோம்? நாம் இதை இல்ல எப்படி வேண்டுமென்றாலும் அல்ல, இந்த 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 பெரிய ஒரு ஒரு மகத்துவமான சத்தியத்தை நம்ம கனம் குறைச்சு பார்க்கிறோமா? சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. தேவன் என்ன சொல்றாங்க பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கும் கவனத்தை திருப்புங்க. லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 32ஆம் வசனம், 17ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம். லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். சரி, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நிறைய செய்திகளை இந்த பகுதியிலிருந்து நீங்க படித்திருப்பீங்க. ஆங்கிலத்துல ரிமெம்பர் லாட்ஸ் வைஃப். தேவன் ரிமெம்பர் சாபத் டே அப்படின்னு நினைவுபடுத்துறாங்க. ஓய்வு நிலை பரிசுத்தமா ஆசிரிக்க நினைப்பாயாக. இந்த ஒரு காரியத்தையும் ஆண்ட சொல்றாங்க, ரிமெம்பர் லோத்தின் மனைவி. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கனவீனமாய் பார்ப்பது. தேவன் அதை சொன்னாங்கன்னா அதை நாம் அப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை மேன்மையான வார்த்தை, அதை நாம் எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படியாக நாம் பார்க்க வேண்டும். லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். மறுபடியும் வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம், அதே லூக்கான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 62ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். தேவன் சொல்றாங்க, நீ பின்னிட்டு பார்க்காத. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு, நாம் முன்னோக்கி செல்ல வேண்டிய அழைப்பு, நாம் முன்பாக வைக்க வேண்டிய காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் முன்வைத்து செல்ல வேண்டும். நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். லோத்து, பரிசுத்த வேதாகமம் லோத்து அவரை நீதிமான் என்றுதான் சாட்சி கொடுக்கிறது. பரிசுத்த வேதத்துல நீங்க பார்க்க முடியும். நேரம் இருக்கும்போது நம்ம வாசிப்போம். நீதிமான் என்றுதான் சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட நீதிமான் தன் குடும்பத்தை குறித்து ஒரு தவறான முடிவு எடுத்தார். என்னன்னு சொன்னா, அந்த பட்டணத்திற்கு, சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு அவன் அங்கே கொண்டு வைத்தது. சாட்சியாமத்திலும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதையும் நான் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்கிறேன். நாம் ஒரு தீர்மானம் எடுக்கும் போது தேவனுடைய கிருபையினால இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். ஆம், தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாங்க. தேவனுடைய சமூகத்துல நாம் திருச்சபையாக, தனிப்பட்ட நபராக அவனுடைய சமூகத்துல நம்ம 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 ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும், ஞானத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, தகப்பனே, இந்த தீர்மானத்தின் மூலியமாக
இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் தகப்பனே? எனக்கு தெரியாது. 5 வருடங்களுக்கு பிறகோ 10 வருடங்களுக்கு பிறகோ 20 வருடங்களுக்கு பிறகோ இது எப்படியாக இருக்கும் ஆண்டவரே எனக்கு தெரியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி கேட்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாம். ஆம், நமக்கு தெரியாது. தேவனுடைய வார்த்தையில நாம் படித்து படித்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லித்தர ஆயத்தமாக இருக்கிறாங்க. லோத்து பண்ண தவறு தற்காலிக ஆதாயத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணார்னு சொன்னா அவர் 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 அதை தேடினார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தற்காலிகத்துக்கு மாத்திரம் பார்க்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த நிகழ்காலத்தில் படிக்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய இந்த தீர்மானத்தினால நம்ம பிள்ளைங்க சத்தியத்தில் இருப்பாங்களா, நாமும் நம்முடைய சந்ததியும் கர்த்தருக்குள்ளாக இருப்போமா என்று நாம் நினைத்து பார்த்து தீர்மானிக்க வேண்டிய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொன்றும். சரி, நம்ம தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், நம்ம தேர்ந்தெடுக்கிற வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது நிமித்தமாக நம்ம தேவனை விட்டு பிரிந்து போயிடுவோமா என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். எடுத்த வசனத்தை வாசி. 2 பேதுரு ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று எண்ணி கரைகளும் இலச்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார். இந்த வசனத்துல நிறைய படிக்கலாம். ஒரு பகுதியை மாத்த நான் சொல்றேன். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி என்று சொல்லப்படுது. அப்ப நம்ம 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 இந்த நிகழ்காலத்தை படிக்கிற நம்ம ஆண்டவரை நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்? நம்மளுடைய நேரங்களை எப்படி தீர்மானிக்கிறோம்? நம்மளுடைய உறவுகளை எப்படி தீர்மானிக்கிறோம்? ஒரு நாள் இன்பம், ஒரு வருடத்துக்கு நல்லா இருக்கும், 5 வருடங்களுக்கு நல்லா இருக்கும், இப்படி தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே நான் நித்தியத்துக்கான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நம் திருச்சபையில ஊழியக்காரனாக அடியனுக்கு இது பாரம், என்னுடைய கடமையும் கூட. உங்களோடு சேர்ந்து நான் இந்த செய்தியை கொடுப்பது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் தீர்மானிக்கும் போது உங்கள் பிள்ளைகளையும் உங்களோட சந்ததியையும் இணைத்து பார்த்து நீங்கள் தீர்மானம் எடுங்கள். என்ன இருக்க போகிறது இந்த முடிவுல என்று சொல்லி சில சமயங்களை நம்ம லோத்து போல தேவனிடத்துல அப்படி இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு மேல நம்முடைய ஆலோசனை நம்ம வைக்கிறோம். ஆம், நம்ம வைக்கிறோம். அதனால நம்முடைய பிள்ளைகள் கூட ஆண்டை விட்டு தூரமா இருக்க நேரிடுகிறது. இந்த அதிகாரத்துக்கு பின்ன நீங்க வாசித்து பாருங்கனாலும் ஏன் தேவன் இந்த சோதம் குமரா விட்டு வெளியேற சொன்னாங்க, அந்த அப்படிப்பட்ட என்ன என்ன இருந்துச்சு சுருக்கமாக சொல்லி நாளின் ஜபத்திற்குள்ளாக நான் போக போறேன். சோதம் குமரா பட்டணத்தின் பாவத்தை நீங்கள் எல்லாரும் நன்றாக அறிந்திருப்பீர்கள். இச்சையின் பாவம் அது மாத்திரம் அல்ல, அங்கே ஃபேஷன், ஒருவேளை ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை நான் பயன்படுத்துகிறேன், ஃபேஷன் என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே அது புரியும். வெளிப்புற அலங்காரம். தேவன் அந்த பட்டணத்துல, அந்த சோதாம்குமார் பட்டணத்துல இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அருவருப்பான படங்கள், அருவருப்பான படங்கள் அந்நாட்களிலே தேவனுக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய காரியங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பெரியோர் முதல் சிறியோர் வரை கூடி பாவம் செய்கிற ஒரு தன்மை, கூடி பாவம் செய்கிற தன்மை. அது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா, தனியாக செய்யப்பட்ட பாவங்கள் அது பெருகி பெருகி எப்படி சொன்னா கூடி பாவம் செய்கிற அளவுக்கு மாறியது. நேரத்தை வைத்து நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட கூடி செய்கிற பாவங்கள் நம்முடைய காலத்தில் நாம் பார்க்க முடியுதா அப்படின்னு சொன்னா, ஆம், நாம் பார்க்க முடியும். கூடி செய்கிற பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. தேவன் அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, நீங்கள் பட்டணங்களை விட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க விலகிருங்கன்னு நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க. ஆனா இருந்தாலும் கூட நம் சில சமயங்கள்ல ஆண்டவர்கிட்டயே நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய சொந்த கருத்துக்களை நம்ம வைத்துக்கொண்டு நம்ம வாதாடி கொண்டிருக்கிறோம்.
தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய ஞானத்தை கேளுங்க. வேத வஸ்துத்தை புரட்டி படிப்போம். சாட்சியாமத்தை புரட்டி படிப்போம். கர்த்தாவே நீங்க இப்படி சொல்றீங்கன்னா நாங்க என்ன பண்றோம்? நாங்க 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 செய்யறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்கள் குடும்பமும் எங்கள் திருச்சபையும் நாங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுற பிள்ளைகளாக ஜெபமாக இருக்கட்டும். மற்றும் ஒரு வசனத்தை வாசி. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் வாசி. பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்கால வாசிங்க வேற யாராவது வாசி. பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை சிருஷ்டாந்தமாக வைத்து தேவன் இதெல்லாம் நமக்கு பாடமாக வைத்திருக்கிறாங்க. இந்த சோதோம் குமர பட்டணத்தை ஏன் பாஸ்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இத்தனை நாட்கள் ஏன் படிக்கணும்? இதுல என்ன செய்தி இருக்கு பாஸ்டர் அப்படின்னா, தேவன் இதை நம்ம படிக்க வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதுவும் ஒரு காரணம். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? அடுத்த 10 நிமிடங்கள் ஜெபத்தோடு நீங்கள் தியானிங்க. ஒருவேளை நாமும் கூட தேவனிடத்துல திரும்பாம இந்த உலகத்தை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோமா? தேவன் எப்படி ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க என்று எரேமியா புத்தகத்துக்கும் கவனத்தை திருப்புங்கள். எரேமியா புத்தகம் கவனத்தை திருப்புங்கள். 8ஆம் அதிகாரம். எரேமியா 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கும் முன்பாக அவைகளை பரப்பி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேல் எருவாகும். தேவன் தேவ பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரம் முழுவதுமாக, ஒருவேளை இந்த இந்த செய்திக்கு பிறகு நேரம் வந்து நீங்க வாசித்து பாருங்க, தேவனுடைய பாரம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எதையெல்லாம் தேவஜனங்கள் நம்புறாங்க பாருங்க. அவர்கள் நேசித்ததும் அவர்கள் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனும் எல்லாமே தேவனை தவிர்த்து எல்லாத்தையும் என்ன நேசிக்கிறாங்க, சேவிக்கிறாங்க, பணிந்து கொள்கிறாங்க. அதுதான் ஆராதனை பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, தேவன் அப்பா நீ திரும்பி பார்க்காத, இங்கிட்டு பாரு, என்னை பார், நீ பிழைத்துக் கொள்வாய். எட்டாம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 7ஆம் வசனம் பண்ணிக்கோங்க. 7ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. வேற யாராவது வாசிங்க. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். என்ன ஒரு வேதனை, ஒரு பாரம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டு புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தை காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று இங்க தேவன் சொல்றாங்க. என்ன பாரமா இருக்கு. ஒருவேளை இந்த சோதோம் குமார பட்டணத்தை பற்றி நம்ம படிச்சு கொண்டிருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட இரக்கத்தின் தேவன். நீ பிழைத்துக் கொள்வதற்கு நானே உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன், நீ எங்க போகணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆனால் அதையும் கூட நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சாதாரணமாக எண்ணி விடுறோம். அது நிமித்தமாக விளைவினை பார்க்கிறோம். லோத்தின் மனைவி உப்பு துண்ணாய் மாறிப்போனார். தேவன் அதை மாத்திரம் சொல்லலைங்க, எச்சரிக்கிறார். பயங்கரமா எச்சரிக்கிறாங்க. என்னுடைய வார்த்தையை நீ செவி கொடுக்காம போனா என்ன என்ன எப்படி விளைவு என்னவாக இருக்கும் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். எப்படி நம்ம சொல்றோம் சில சமயங்கள்ல தேவனிடத்துல,
திரும்ப மாட்டோம் ஆண்டவரே, நீங்க திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நாங்க உங்ககிட்ட திரும்ப மாட்டோம் ஆண்டவரே, நாங்க திரும்பி தான் பார்ப்போம் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை நாங்கள் சேவிப்போம், நாங்கள் நேசிப்போம், நாங்கள் அதை தான் முன்ன வைப்போம் ஆண்டவரே நாங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே வேதனை மேல வேதனை, ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பு, இரக்கத்தை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா தட்டி கழிக்கிறோம். இரக்கத்தை தட்டி கழிச்சு. அதனால எல்லாம் ஆயத்தப்படணும். நம்ம இந்த நாட்களில் ஆயத்தப்பட வேண்டும். குடும்பமாக நான் தயவு செய்து தாழ்மையாக நான் கேட்கிறேன், பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் சொந்தமாக நீங்கள் வாசியுங்கள். இந்த செய்தியை நாங்கள் கொடுக்கிறோம் ஊழியக்காரனாக. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் புரட்டி நீங்கள் படிக்க வேண்டும். சாட்சியாகமத்தை நீங்கள் புரட்டி படிக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழக வேண்டும். நானும் என் குடும்பமும் இந்த இந்த நாட்களில் நாங்கள் என்ன பண்ணணும் தகப்பனே, எப்படி லோத்திற்கு அந்த செய்தி வந்ததோ தேவன் உங்களுக்கும் அப்படி செய்தியில கொடுக்க வல்லவர். அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். அதுதான் இந்த 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 ஜப கூட்டங்களின் நோக்கம். 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்கிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. நம்ம சில சமயங்கள்ல அப்படி இருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்க நீங்க தியானிச்சு கொண்டே வரீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடு எங்கள்கிட்ட வேதம் இருக்குது ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா, தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு, தப்பித்துக் கொள்வதற்கான வழியை சொல்வதை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம தட்டி கழிச்சிடுறோம். தேவன் அழிப்பதற்காக அல்ல, நம்மளை காப்பூட்டதற்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த செய்தி கொடுக்குறாங்க. மனம் திரும்புவதற்காக தான் இந்த செய்தியெல்லாம் அனுப்புறாங்க. ஆனால் நாம் இப்படி அந்த மனம் திரும்புதலின் செய்தியை நம்ம தட்டி கழித்து கொண்டே இருக்கும்போது தான் என்ன சொன்னா, நம்ம அவர் இரக்கத்தை நம்ம தட்டி கழிக்கும் பொழுது நம்ம தண்டனைக்குள்ளாக போகிறோம். தேவன் என்ன சொல்றாங்க பாருங்க, எரேமியா 3ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனங்களை வாசித்து ஜெபிக்க போறோம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 12ஆம் வசனம். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறக்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். தேவன் சொல்றாங்க பாருங்க, நான் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நான் ஏன் இந்த தூதரின் செய்தி அனுப்புகிறேன், நான் ஏன் நீங்க வெளியே வாங்க, பட்டணத்தின் பாவத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க என்று நான் ஏன் அழைக்கிறேன் என்றால், நான் கிருபை உள்ளவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நான் எப்படி மன்னிக்கிறவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் கூட நம்ம அந்த கிருபையை நம்ம தட்டி கழிச்சிடறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாங்க ஒத்துக்கொள்வோம். ஆமா ஆண்டவரே, நாங்கள் நாங்க 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 தூரம் போயிட்டோம், நாங்க தூரம் போறோம், உங்க சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கல. நீங்க நீங்க எனக்கு எச்சரிப்பு கொடுத்துருக்கீங்க, இந்த பட்டணத்தின் பாவங்கள் எல்லாம் நீங்க இடம் பெறாதீங்க, அது நான் ஏற்படுத்தின திட்டம் அல்ல என்று தேவன் நமக்கு பேசியிருக்கிறாங்க. ஒத்துக்கொள்வோம், ஆண்டோட ஒத்துக்கொள்வோம். அப்பா நான் என்ன செய்யட்டும்? அடுத்த வசனம் கடைசி வசனமாக இருக்கும். 14ஆம் வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். போதுங்கம்மா. பாருங்க தேவன் எப்படிப்பட்ட நல்ல தேவன் பாருங்க. நம்ம நம்ம போய் ஒத்துக்கிட்டு, ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்கிறோம் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் தமக்கு பிரியமான மெய்ப்பினை கொடுத்து அவர் பாதையில் நடத்துவாருங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். தேவனிடத்துல நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம உடன்படுவோம்.
அதன் நோக்கம்தான் இந்த புதன்கிழமை ஆராதனை, நிகழ்கால சத்தியத்தின் நோக்கம். ஜெபம் செய்வாங்களா? கிருபையுள்ள நல்ல தகப்பனே, எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இன்னும் தொடர்ந்து பேசுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆராய்ந்து படிக்கணும். பரிசுத்த வேதாகமத்தையும் சாட்சியாகமத்தையும் தேடி வாசித்து தகப்பனே, ஜீவனுக்கான வழியை பிடித்து கொள்ள கிருபை தாங்க. பலவீனர்களை பலவான்களாக மாற்றுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. மீட்பெறும் கண்மலையுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜீவன பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன்.